தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மத கலவரத்தை பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள். அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள், பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள், யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது. இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க இந்த விவகாரத்தில்? இந்த விவகாரத்தில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்திலே அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றுக் கொண்டார்கள். காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், ஜேடியு ஆக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், அத்தனை எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திலே எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே பிரச்சனை தான், இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.